வணக்கம். இந்த புனிதமான கும்ப நகரத்துல உங்க எல்லாரையும் நான் அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு இங்க பெரும் வெள்ளத்தை பார்க்கிறேன். இன்னைக்கு இங்க பக்தி கடலை நான் பார்க்கிறேன். இன்னைக்கு இந்த பிரம்மாண்டமான தெய்வீக உருவத்தோட சிற்பி உத்தரப்பிரதேசத்தின் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தை வரவேற்கிறேன். இந்த மகா கும்ப நிகழ்ச்சி எவ்வளவு பிரம்மாண்டமோ அவ்வளவு கற்பனைக்கு அப்பாற்பட்டது, நம்ப முடியாதது, அதிசயமானதும் கூட. இன்னைக்கு இந்த அதிசய நிகழ்ச்சியோட வடிவமைப்பாளர், ஒருங்கிணைப்பாளர், ஏற்பாட்டாளர் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் நம்ம கூட இருக்காரு. அவருக்கு எல்லாரும் மனமார்ந்த வரவேற்பை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். தூரத்துல நிக்கிறவங்க எல்லாம் முன்னாடி வாங்க. யோகி அவர்கள் அனுமதி கொடுத்திருக்காரு. எல்லாரும் முன்னாடி வாங்க, வந்து எங்க கூட சேர்ந்துக்கங்க. வாங்க. திரு யோகி அவர்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். உங்க எல்லாருக்கும் இங்க வரதுக்காக அனுமதி கொடுத்திருக்காரு. பிரதீப் சார், நான் முதல்ல உங்களுக்கும் இந்தியா டிவியோட முழு குழுவுக்கும் அதே மாதிரி எல்லா பார்வையாளர்களுக்கும் மகா கும்பமேளா பிரயோக்ராஜ்ல உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். யோகி அவர்களே, இப்ப நம்ம கங்கை கரையோரம் நின்னுட்டு இருக்கோம். லட்சக்கணக்கான மக்கள் புனித நீராடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலையில நான் வந்ததுக்கு அப்புறம் டெல்லியில இருந்தும் மும்பையில இருந்தும் பல இடங்கள்ல இருந்து போன் வந்துட்டு இருக்கு. மக்கள் கேட்கறது என்னன்னா, இங்க ஓடிட்டு இருக்கிற கங்கை நீர் அவ்வளவு புனிதமானதா, அவ்வளவு சுத்தமானதா, இதுல இறங்கி நீராடலாமான்னு கேக்குறாங்க. இன்னைக்கு இது என்னோட பெரும் பாக்கியம். அதாவது அயோத்தியில ராமர் பிறந்த பூமியில மரியாதை புருஷோத்தமரான ஸ்ரீ ராமருக்கு 500 ஆண்டுகளுக்கு பிறகு சிலை பிரதிஷ்டை நடந்த முதல் ஆண்டு விழா நடக்குது. இந்த நேரத்துல மகா கும்பமேளா முதல் நிகழ்ச்சியில உத்தரப்பிரதேச அரசோட முழு அமைச்சரவையில கங்கை, யமுனை, சரஸ்வதி சேர்ந்த இந்த புனித திருவேணி சங்கமத்துக்கு வந்து உத்தரப்பிரதேசத்தின் வளர்ச்சிக்காகவும் பிரயாக்ராஜோட முழுமையான முன்னேற்றத்துக்காகவும் ஒரு செயல் திட்டத்தை யோசிச்சுட்டு இருக்கோம். இங்க இந்த திருவேணி சங்கமத்துல புனித நீராடி புண்ணியத்திலையும் பங்கெடுத்திருக்கோம். அப்படின்னா உத்தரப்பிரதேசம் அரசோட முழு அமைச்சரவை எல்லாம் இங்க வந்து புனித நீராடுறப்போ என்னால அதை உறுதியா சொல்ல முடியும். அதாவது இதோட ஆன்மீக உணர்வு மூழ்கி நீராடுறவங்களுக்கு தான் முழுமையா தெரியும். அதையும் அறிவியல் ரீதியா பாத்தீங்கன்னா, இந்த சங்கமத்துல இருக்கிற நீரினோட தரம், அதோட பிஓடி அளவு 5க்கும் கீழே தான் இருக்கு. அதாவது சாதாரணமா பிஓடி அளவு 15 முதல் 25 வரைக்கும் இருந்தாலும் அது குடிக்கவும் குளிக்கவும் ஏற்றதுன்னு சொல்லுவாங்க. மாண்புமிகு பிரதமர் அவர்களின் தூண்டுதலால் நமாமி கங்கை திட்டத்திற்கு பிறகு கங்கை நதியோட தூய்மைக்கும் தொடர்ச்சியான ஓட்டத்திற்கும் 10 வருடங்கள்ல நடந்த முயற்சிகள், அதுக்கு அற்புதமான பலன்கள் கிடைச்சிட்டு இருக்கு. அரசியல் கருத்து சொல்றது வேற விஷயம். அரசியலுக்காக சிலர் யார் மேலையாவது விமர்சனம் செய்யலாம். அது அவங்களோட அரசியல் தேவையா இருக்கும். ஆனா கடந்த ஒரு வாரமா கோடி கணக்கான மக்கள்
இங்க வந்து புனித சங்கமத்துல நீராடி இருக்காங்க. அவங்க எல்லாரும் ஒரு நம்பிக்கையோட வந்திருக்காங்க. அந்த நம்பிக்கை மோடி அவர்கள் மீதும் இருக்கு, சனாதன தர்மம் மீதும் இருக்கு, கங்கை அம்மன் மேல இருக்கு, யமுனை அம்மன் மேல இருக்கு, சரஸ்வதி தேவி மேல இருக்கு. அந்த நம்பிக்கையின் அடையாளம் தான் இந்த முழு நிகழ்ச்சியும். அந்த நம்பிக்கைய காப்பாத்தி அதுக்கு மரியாதை கொடுக்கறது நம்மளோட பொறுப்பு. அந்த பொறுப்பை நிறைவேற்றுறதுக்காக தான் இரட்டை எந்திரம் அரசாங்கம் இருக்கு. முழு அர்ப்பணிப்போட நேர்மையோட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற நீர் குளிக்கவும் ஏற்றது, அத பருகவும் ஏற்றது. நானே இந்த நீரை குடிச்சிருக்கேன், புனித நீராடலும் பண்ணியிருக்கேன். நீங்க சொன்னீங்க முழு அமைச்சரவையும் புனித நீராடினாங்க, நீர் அருந்தினாங்கன்னு. அதுல சில பேருக்கு பிரச்சனையா இருக்கலாம். அதனாலதான் இன்னைக்கு அகிலேஷ் யாதவ் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. இந்த கும்பம் அரசியல் நடத்துற இடம் கிடையாது, அமைச்சரவை கூட்டம் நடத்துறதுக்கான இடமும் இல்ல, ஆன்மீகத்துக்கான இடம்னு சொல்லியிருக்காரு. அதாவது மதத்தை சொல்லப்போனா ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள அடைச்சு வச்சிருக்கவங்க மதத்தோட பெருமையையும் அதோட பரந்த தன்மையும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதாவது மதங்கிறது ஒரு பரந்த கருத்து. இந்தியாவோட பார்வை மதத்தை பத்தி ஒரு பெரிய சிந்தனையே உருவாக்கும். இது மேற்கத்திய சிந்தனை மாதிரி இல்ல. வழிபாட்டை மட்டும் மதம்னு பார்க்கறது கிடையாது. நம்மளோட கலாச்சாரத்துல மதங்கிறது ஒழுக்கம், நல்ல மதிப்புகள், கடமைகள், அதுலதான் மனிதனோட வாழ்க்கையும் சமுதாயமும் நிக்குது. இங்க பிரயோகராஜ்ல முழு அமைச்சரவையும் வந்து 25 கோடி மக்களுக்கும் நம்மளோட கடமையை நினைவூட்டிக்கிட்டே இருக்கோம். இது நம்மளோட பொறுப்பு. இந்த கும்பமேளா நம்மளோட பொறுப்பு. மாண்புமிகு பிரதமரோட ஊக்கத்தால பக்தியும் நவீன வளர்ச்சியும் சேர்ந்து மகா கும்பம் உருவாகிட்டு இருக்கு. இந்த அற்புத சங்கமத்துக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செய்வது, அதுக்காக நாங்க எங்க கடமையால கட்டுப்பட்டு இருக்கோம். நாங்க எங்க கடமைகளை எப்படி செய்யறோமோ அதே உணர்வை இந்த சங்கம கரையில வருகை தர மக்கள் உணர்றாங்க. அதையும் புரிஞ்சுக்குவாங்க, இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்குவாங்க. நாங்க செஞ்ச விஷயம், நாங்களும் இங்க புனித நீராடி இருக்கோம். நீங்களும் வாங்க, பக்தியோட இங்க புனித நீராடிட்டு போங்க. அதுக்கப்புறம் உங்க கடமை பாதையில முன்னேறிட்டு போங்க. அந்த கடமையை நிறைவேற்றுறதுக்காக தான் நம்ம முழு அமைச்சரவையும் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். நாங்க பிரயாக்ராஜ பற்றியும் மாநிலத்தோட வளர்ச்சி பற்றியும், இங்க இருக்கிற இளைஞர்களை பற்றியும், இங்க இருக்கிற விவசாய பற்றியும், மாநிலத்தோட தாய்மார்கள் பற்றியும், சகோதரிகள் பற்றியும் நிறைய திட்டங்களை பத்தி ஆலோசனை பண்ணியிருக்கோம். பிரயாக்ராஜும் உத்தரப்பிரதேசமும் முழுமையாக வளரணும்னு பெரிய திட்டங்களை பத்தி பேசியிருக்கோம். எனக்கு தோணுது இந்த மகா கும்பமேளால பேசுறதுக்கு இன்னும் நிறைய கிடைக்கும். இனிமே வரப்போகும் கும்பமேளாவிற்காக வர பக்தர்களுக்காகவும் தேவையான வசதிகளுக்காகவும் அடித்தளத்தை இன்னைக்கு நாங்க அமைச்சிருக்கோம். யோகி அவர்களே, ஒரு வாரத்துல 9 கோடிக்கு மேல மக்கள் வந்துட்டாங்கன்னு சொன்னீங்க. இந்த எண்ணிக்கையிலையும் சந்தேகத்தை எழுப்புறாங்க. அகிலேஷ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ரயில்கள் காலியா தான் வருது, மக்கள் யாரும் வரவே இல்லைன்னு சொல்றாரு. பிரத்யக்ஷம் கிம் பிரமாணம். அதாவது பாத்தீங்கன்னா, சில பேருக்கு கடவுள் அந்த மாதிரி அரசியல் பார்வையை கொடுக்கலன்னா அதுக்காக கடவுளை குறை சொல்ல முடியாது. பிரயாக்ராஜும் கங்கை யமுனும் அதுக்கு எப்படி பொறுப்பேத்துக்க முடியும்? யாரோட புண்ணியம் கொஞ்சம் கூட வெளிப்படலையோ அவங்க இருட்டிலேயே வாழ பழகிட்டவங்க. அவங்களுக்கு பிரயாக்ராஜ்ல இருக்கிற மக்கள் வெள்ளம் தெரியாது. இந்த பெருக்கெடுத்த பக்தியும் அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இத பார்த்துக்கிட்டு இருக்க பிரயாக்ராஜ் தெய்வம் அவங்களோட செயல்களுக்கு ஏத்த மாதிரி அவங்க பார்வையையும் கட்டுப்படுத்தியிருக்கு. ஆனா இந்த எண்ணிக்கையை யாரும் மனசுக்கு தோணுன மாதிரி சொல்லல. இதுக்காக முறையா கேமரா பொருத்தப்பட்டிருக்கு. அதுக்குன்னு முழு கண்காணிப்பு அமைப்பே இருக்கு, எந்த தலையீடும் இல்லாம.
ஒவ்வொருத்தரையும் கணக்கெடுக்கிற அமைப்பு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த எல்லா தகவல்களையும் ஒரே அமைப்புல இணைச்சு ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் அத சரியான முறையில புதுப்பிச்சும் காட்டுறாங்க. அதோட என்னோட கணிப்புப்படி ஒவ்வொரு நாளும், அதாவது குறிப்பா பௌர்ணமி அன்னைக்கு அப்புறம் மகர சங்கராந்தி அன்னைக்கு இங்க 5லிருந்து 6 கோடி பக்தர்கள் நீராடுறாங்க. இந்த இடத்துல 15ஆம் தேதி மட்டும் 20லிருந்து 25 லட்சம் பேர் இருந்தாங்க. அது இங்க நீராடுற பக்தர்களோட எண்ணிக்கை. அப்புறம் மற்ற நாட்கள்ல 30 லட்சம், 35 லட்சம், 40 லட்சம், 50 லட்சத்தை தாண்டி இருக்கு. இந்த பெருக்கெடுத்து வர மக்கள் வெள்ளமும் பக்தியும் அதெல்லாம் மனசுல வச்சுதான் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. மக்கள் வரலன்னு சொல்றவங்க கூட, அதாவது இறுதியில அத ஒத்துக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கு. அவங்களுக்கே தங்களோட தலைவரோட சிலைய இங்க முகாம்ல வைக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கு. இன்னொரு கேள்வியும் எழுப்புறாங்க. இவ்வளவு பெரிய அளவுல இதை நடத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இவ்வளவு செலவு செய்ய வேண்டிய தேவை என்ன இருக்கு? இந்த கும்பத்துக்காக 7500 கோடி செலவு பண்ணிருக்காங்களேன்னு சொல்றாங்க. ரஜத் சார், அதாவது இது எங்களோட கடமை. மாண்புமிகு பிரதமர் இந்தியாவின் ஒவ்வொரு மாநிலத்தையும், அதே மாதிரி இந்திய அரசோட சுற்றுலா மற்றும் கலாச்சார அமைச்சகத்தையும் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்காக தயார்படுத்தினாரு. சுற்றுலாதான் பொருளாதார வளர்ச்சிக்கான ஒரு பெரிய வழி. அதுக்கப்புறம் பதவி ஏத்த உடனே இந்தியா பாரம்பரியத்தோட தொடர்புள்ள எல்லா இடங்களையும் மேம்படுத்துற வேலைய அவரு கொஞ்சம் கொஞ்சமா தொடங்கினாரு. அது ராமாயண சுற்றுப்பாதையா இருக்கலாம், கிருஷ்ணர் சுற்றுப்பாதையா இருக்கலாம், பௌத்தமா இருக்கட்டும், ஜெயினிசமா இருக்கட்டும், ஆன்மீக பாதையா இருக்கட்டும். இது எல்லாமே மேம்படுத்தினதுக்காக ஒரு புதிய பார்வையையும் கொடுத்தாரு. பாரம்பரியத்தோட இணைந்த அந்த இடங்களுக்கு பிரம்மாண்டமான வடிவம் கொடுக்கணும்னு நினைச்சாரு. அதாவது காசில காசி விஸ்வநாத தாம், உத்தரகாண்ட்ல கேதார்நாத் தாம், மத்திய பிரதேசத்துல மகாகால் மகாலோக். இது எல்லாமே மாண்புமிகு பிரதமரோட பார்வையும் அவரோட தலைமையும் தான். அயோத்தியில 500 வருட காத்திருப்பு முடிஞ்சு மரியாதை புருஷோத்தமரான ஸ்ரீராமருக்கு பிரம்மாண்டமான கோயில் கட்டப்பட்டதையும் மக்கள் பக்தி பெருக்கோட வரதையும் நாம பாத்துக்கிட்டு இருக்கோம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம வரப்போற பக்தர்களோட வசதியை மனசுல வச்சு நாம அதுக்கேத்த வசதிகளை உருவாக்குறோம். ஆனா அதே நேரத்துல மத்திய மாநில அரசுகள் சேர்ந்து 7500 கோடி ரூபாய் இங்க செலவு பண்றாங்கன்னா, மக்கள் இணைப்புக்காக, அது சாலை வசதியா இருந்தாலும், ரயில்வேவா இருந்தாலும், ஏர்போர்ட் வசதியா இருந்தாலும், அல்லது பிரயாக்ராஜ் நகரத்தை பாத்தீங்கன்னா வளர்ச்சிக்கான திட்டமிட்ட பணிகளா இருந்தாலும், அது எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்துறோம். இந்த கும்பமேளாவின் பெருமையை மனசுல வச்சு பிரயாக்ராஜ் மேல நிறுவனத்திற்கு மக்கள் வசதிகளை உருவாக்குற பொறுப்பும் கொடுத்திருக்கோம். இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம், இவ்வளவு பெரிய ஆன்மீக சங்கமம் நடந்தாலும் ஒரு இடத்துல கூட அசுத்தத்தை பார்க்க முடியாது. இதுதான் இந்தியர்களோட அடையாளமா இருக்கணும், இந்திய பாரம்பரியத்தோட பெருமையா இருக்கணும். எங்கேயும் ஒழுங்கின்மை இல்ல. ஆயிரக்கணக்கான மக்கள் இங்க இருந்தாலும் யாருக்கும் பிரச்சனையே இல்ல. மத்த எல்லா வேலைகளும் வழக்கம் போல நடந்துகிட்டு இருக்கு. தற்காலிக பாலங்கள் 30 அமைக்கப்பட்டிருக்கு. வரதுக்கு 15, போறதுக்கு 15. எங்கேயும் நெரிசல் இல்ல. 10,000 ஏக்கர் பரப்பளவுல இந்த கும்பம் விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. 5,000 ஏக்கர்ல தனியா வாகனம் நிறுத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இங்க 12ல இருந்து 15 கிலோமீட்டர் வரையில தற்காலிக நீராட்டு ஸ்தலம் அமைக்கப்பட்டிருக்கு. ஒரே நேரத்துல 1 லட்சம் பக்தர்கள் நீராட முடியும். இந்த அளவுக்கு ஏற்பாடு செய்யறதுக்கான காரணம், எந்த பக்தர் இந்தியாவில இருந்தோ உலகத்தோட எந்த மூலையில இருந்து வந்தாலோ அவங்களுக்கு சிரமம் ஏற்படக்கூடாது, அவங்களோட பக்தி மனசுக்கு காயம் ஏற்படவே கூடாது. அது நம்மளோட பொறுப்பு. அதனால
சனாதன தர்மத்தோட கடமைகளை நிறைவேற்றிட்டு மதத்தின் உயர்ந்த கொள்கைகளையும் பின்பற்றணும். எங்க பொறுப்ப சரியா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. 7500 கோடி செலவு பண்ணுனாலும், உலகத்தோட எவ்வளவு பெரிய பொருளாதார நிபுணரா இருந்தாலும் 7500 கோடி செலவு பண்ணுனா அதுக்கு பதிலா அந்த பகுதியோட பொருளாதாரத்திற்கு 2 லட்சம் கோடிக்கு மேல லாபம் கிடைக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஆனா என்னால உறுதியா சொல்ல முடியும், யூபியோட பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய தாக்கம் வரப்போகுது. 2 லட்சம் கோடிக்கும் மேலான பொருளாதார வளர்ச்சி கிடைக்கும். இந்த மகா கும்பத்தையும் மகா சங்கமத்தையும் காரணமா வச்சு யூபி வளர்ச்சி அடைய போகுது. இன்னைக்கு நான் ஒரு பழைய இன்டர்வியூ பார்த்துட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் அமைச்சரா இருந்த ஆசாம் கான் சார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 2013 நான் தான் இன்சார்ஜா இருந்தேன். ஒருத்தருக்கு கூட ஒரு சின்ன சிராய்ப்பு கூட வரல, குறைஞ்ச செலவுல பெரிய அளவுல கும்பமேளாவை இந்த தொப்பி போட்டவன் நடத்தி காட்டியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ஆசம் கான் அந்த நேரத்துல எந்த மாதிரி ஏற்பாடுகள் செஞ்சாருன்னு எல்லாருக்குமே தெரியும். 41 பேரு பரிதாபமா உயிரிழந்தாங்க. பக்தர்கள் துரதிருஷ்டவசமா உயிரிழந்தாங்க. எவ்வளவு நெரிசல் இருந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். 2013ல மொரீஷியஸ் பிரதமர் இங்க வந்திருந்தாரு. இந்த பிரயாக்ராஜ் கும்பத்துக்கே அவர் வந்திருந்தாரு. சங்கம கரையில இருந்த அசுத்தத்தை பார்த்து தூரத்துல இருந்தே வணங்கி அவரு இதுதான் கங்கையான்னு கேட்டாரு. அவரு கண்கள்ல கண்ணீர் இருந்தது. ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தாண்டி அவரு இந்தியா வந்திருந்தாரு கும்ப நீராட்டுக்காக. ஆனா குளறுபடி, ஒழுங்கின்மை, அசுத்தம் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் உடனே திரும்பி போயிட்டாரு. ஆனா இன்னைக்கு பாருங்க, நாடே வருது, உலகமே வருது, கோடிக்கணக்கான பக்தர்களும் வராங்க. எங்கேயும் அசுத்தம் இல்ல, ஒழுங்கின்மை இல்ல, எந்த ஒரு குளறுபடியும் இல்ல. ஜனவரி 13, 14 தேதிகள்ல 5.5 கோடி பக்தர்கள் வந்தாங்க. எல்லாரும் பாதுகாப்பா திரும்பி போனாங்க. ஆனா 2013ல மௌனி அமாவாசைக்கு மட்டும் வெறும் 2.5 கோடி முதல் 3 கோடி வரை பக்தர்கள் மட்டும்தான் இங்க வர முடிஞ்சது. வித்தியாசத்தை பாருங்க. இதுக்காக தான் இந்த அளவுக்கு விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. உண்மையிலேயே கூட்ட நிர்வாகத்துக்கு ஒரு நல்ல மாதிரி காட்டியிருந்தா இவ்வளவு பெரிய நிகழ்ச்சிய பாதுகாப்பா நடத்துறதுக்கு திறமை இருந்திருந்தா அவங்க அமெரிக்காவுல தங்களோட வெற்றி கதைய சொல்ல போனப்போ அது ஒரு தோல்வி கதை. அத பத்தின பெருமைய காட்ட போனப்போ அங்க அவங்களுக்கு கிடைச்ச மரியாதையே வேற மாதிரி இருந்தது. விளக்கம் கொடுக்காமையே திரும்பவும் வர மாதிரி இருந்தது. ஏர்போர்ட்ல இருந்து அவங்கள திரும்பி அனுப்புனாங்க. அதுதான் அந்த நேரத்துல நடந்த கதை. இது அவங்க வெற்றி கதைன்னு சொன்னா நான் சமாஜ்வாடி கட்சிக்காரங்களுக்கு சொல்லுவேன், அந்த வெற்றி கதைய வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டா அவங்களுக்கு நல்லதுன்னு. யூபி மக்கள் அதை ஏத்துக்க தயாராவே இல்ல. யோகி அவர்களே, நான் நேர்ல பார்த்ததுலயும் அதுக்கப்புறம் வெளிநாட்டுல இருந்து வர்ற மக்கள் பார்க்கும்போது உண்மையிலேயே ஏற்பாடுகள் சிறப்பா இருக்கு. மக்கள் உற்சாகமாவும் சந்தோஷமாவும் இருக்காங்க. இங்கிருந்து திரும்பி போறவங்களும் மனநிறைவோட சந்தோஷமா அவங்க வீட்டுக்கு போறாங்க. ஆனா ஒரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, இங்க முஸ்லிம்கள் வரத தடுக்கப்படுதுன்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. அதாவது நாங்க எந்த ஜாதி மதத்துக்கும் எதிரானவங்களே இல்ல. ஆனா இது பக்தியும் நவீன வளர்ச்சியும் சேர்ந்த ஒரு அற்புதமான சங்கமம். அது சாமியார்களா இருந்தாலும் பக்தர்களா இருந்தாலும் எல்லாரும் பக்தி உணர்வோட தான் வராங்க. எந்த இந்தியரா இருந்தாலும் இந்த பக்திக்கு மரியாதை கொடுத்தா, அத மதிச்சா அவங்க இங்க தாராளமா வரலாம். ஆனா இந்த பக்தி உணர்வை யாராவது அவமதிக்கணும்னு நினைச்சா அவங்க ஒருபோதும், என்ன பொறுத்த வரைக்கும், அவங்களுக்கு ஏத்த மாதிரி பதில் இங்க கண்டிப்பா அவங்களுக்கு கிடைக்கும். முஸ்லிம் தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ரொம்ப பெரிய மனசுக்காரங்க. பிரயாக்ராஜில் இருந்த வக்ஃபுல் இடத்தையே கும்பமேளா நடத்துறதுக்காக நாங்க கொடுத்தோம். அதுவும் இலவசமா கொடுத்தோம். ஆனா எங்க மக்களுக்கு ஒரு சின்ன பெட்டிக்கடை கூட போட விடலன்னு சொல்றாங்க. அதாவது இவ்வளவு பெரிய அளவுல ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் வந்திருக்காங்க, கடைக்காரங்களும் வந்திருக்காங்க. யாராவது ஜாதி கேக்குறாங்களா? யாருமே கேட்கல. உங்களுக்கு அவ்வளவு பெரிய மனசு இருந்தா
கொஞ்சம் காசியில காட்டுங்க, இல்ல மதுரால காட்டுங்க, சம்பல்லையும் காட்டுங்க. பிரயாக்ராஜ்ல பெரிய மனசு காட்ட வேண்டிய அவசியம் இல்ல. பிரயாக்ராஜ் மனசு ரொம்ப பெருசு. பிரயாக்ராஜ் எடுக்க வேண்டியதை ஏற்கனவே எடுத்தாச்சு. இதுக்கப்புறமும் அது எடுத்துக்கும். பெரிய மனசு காட்ட வேண்டியது அங்கதான் ரொம்ப பெரிய மனசு தேவைப்படுது. ஒரே இந்தியா, சிறந்த இந்தியாவிற்காக நியாயமா சனாதன தர்மத்தை சேர்ந்தவர்களுக்கே மீண்டும் திரும்ப கிடைக்கணும். ஸ்ரீகிருஷ்ணர் பிறந்த புனித பூமி. ஆயிரக்கணக்கான வருடமா சனாதன தர்மத்தினர் பக்தியோட போய்கிட்டு இருக்காங்க. ஸ்ரீஹரி விஷ்ணுவின் அடுத்த அவதாரம் அதே சம்பல்ல தான் நடக்க போதுன்னு நம்புறாங்க. அதனால பெரிய மனசு காட்ட வேண்டியது அங்கதான். அந்த பெரிய மனசு பிரயாக்ராஜுக்கு தேவையே இல்ல. பிரயாக்ராஜ் தன்னோட உரிமைய தானே எடுத்துக்க வல்லது. அது தானே எடுத்துக்குச்சு. இந்த மகா கும்பமும் இங்க பாதுகாப்பாக நல்ல முறையில நடந்துகிட்டு இருக்கு. பிரயாக்ராஜோட அருள் இருந்தா, வேணி மாதவரோட அருள் இருந்தா, கங்கை தாயோட அருளால இது வெற்றிகரமா முடியும். இதுல எந்த விதமான சந்தேகமுமே இல்ல. ஆனா நான் சொல்ல விரும்புறது முஸ்லிம் தலைவர்களுக்கு சொல்றேன். இப்போ இருக்கிற வரப்போற தலைமுறைய மனசுல வச்சுக்கிட்டு இந்த விஷயத்த கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். வெறும் பிடிவாதத்தால எந்த பிரச்சனையும் தீரப் போறது இல்ல. உண்மையிலேயே பெரிய மனசு காட்ட வேண்டிய இடத்துல ஒரு தடவை பெரிய மனசு காட்டட்டும். ஹிந்து சமூகம் அவங்கள தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. இல்லனா அவங்க முன்னாடி எப்பயுமே பிரச்சனைகள் வந்துகிட்டு போய்கிட்டு தான் இருக்கும். அதோட பாத்தீங்கன்னா, நாங்க ஒரு நம்பிக்கையோட வாழ்ற மக்கள். எங்க தர்மம் இருக்கோ அங்க வெற்றி இருக்குன்னு நம்புறோம். அதாவது எங்க தர்மம் இருக்கோ, அதாவது எங்க சனாதன தர்மம் இருக்கோ அங்க வெற்றிங்கிறது உறுதியா இருக்கும். அத நாங்க கண்டிப்பா அடைஞ்சே தீருவோம். என்ன பொறுத்த வரைக்கும் அது ஜனநாயக வழியில தான் நடக்கும். இந்திய அரசியல் அமைப்புக்குள் இருந்துதான் அது கண்டிப்பா நடக்கும். ஆனா பெரிய மனசு காட்ட வேண்டிய இடம் அங்கதான் நான் நினைக்கிறேன். இங்க தேவையில்லை. இங்க கும்பமோ மகா கும்பமோ இதே மாதிரி பிரம்மாண்டமா நடக்கும். இனிமேலும் அந்த ஏற்பாடுகள் நடக்கும். ஒரு நிரந்தர அமைப்பு அமைக்கப்பட்டிருக்கு. இரட்டை எந்திர அரசாங்கம் இந்து சன்னியாசிகளோட ஒத்துழைப்போட, மாண்புமிகு பிரதமரோட ஊக்கத்துல இனிமேலும் இந்த கும்பம் மகா கும்பம் இதே பிரம்மாண்டத்தோட இங்க நடைபெற்று கொண்டிருக்கும். சம்பல் விஷயத்துல ஒரு குற்றச்சாட்டு வருது. அங்க வழக்கும் பதிவாயிடுச்சு அண்ட் தீர்ப்பும் வந்துடுச்சு. அப்புறம் ஆய்வும் நடத்திட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப வேகமா நடந்துருச்சுன்னு சொல்றாங்க. அதாவது பாத்தீங்கன்னா, நல்ல காரியத்துல நாங்க தாமதம் பண்ண மாட்டோம். ஒரு நல்ல நேரம் வந்துட்டா அதை திரும்ப திரும்ப பாத்துக்க வேண்டிய அவசியமே இல்ல. நான் சொல்றது புரியுதுல்ல? அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும். எனக்கு தெரிஞ்சு சம்பல்ல நடக்கிற விஷயங்களை நாடே பாத்துக்கிட்டு இருக்கு, உலகமும் பாத்துக்கிட்டு தான் இருக்கு. பழமையான படிக்கிணறுகள் கிடைக்குது, கிணறுகள் கிடைக்குது, பழங்கால கோட்டைகளும் கிடைக்குது. அங்க நிறைய விஷயங்கள் வெளியில வருது. அதோட அங்க புராதன ஆதாரங்களும் வரலாற்று ஆதாரங்களும் நம்ம புராணங்கள்லே சொல்லப்பட்டிருக்கு. ஆனா புராணங்கள்ல சேர்த்து ஐனி அக்பரில கூட இதை குறிப்பிட்டிருக்காங்க. விஷ்ணுவுக்கான கோவில் இருந்த இடத்த நீர்பாகி 1526ல இடிச்சிட்டு அங்க ஒரு மசூதி மாதிரியான ஒரு கட்டிடத்தை கட்டுனாங்க. அததான் இன்னைக்கு ஜமா மசூதின்னு சொல்றாங்க. இத அபுல் ஃபசல்ங்கிறவரு நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே எழுதியிருக்காரு. இத யாரோ ஒரு ஹிந்து எழுதல. அந்த காலத்துல நடந்த ஒரு விஷயத்தை தான் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அதை எப்படி மறுக்க முடியும்? எப்படி மறுக்கிறாரு? புராணங்கள்ல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். ஆனா குறைஞ்சபட்சம் ஐனி அக்பரையாவது பார்க்கட்டும், அதையாவது நம்பட்டும். இதே உதாரணத்தை நான் ஹிந்து நூல்ல இருந்து சொன்னா அவங்களுக்கு பிரச்சனை வரலாம். ஆனா இந்த ஆதாரம் அவங்களோட தரப்புல இருந்தே வருது. அங்க இருக்கிற ஆதாரங்களே இதை சொல்லுது.
அங்க இதுவரை என்னெல்லாம் நடந்ததோ அதுக்கு இப்பவாவது கட்டுப்பாடுகள் வந்திருக்கு. இனிமேலும் அங்கிருந்து நிறைய விஷயங்கள் வெளியே வரப்போகுது. அதுதான் உண்மை. சம்பல் விஷயத்துல ஓவைசி சார் சொன்னதை கேட்டேன். அவரு 2 விஷயம் சொன்னாரு. அதாவது ஒன்னு அங்க இருக்கிற கோயில்களை முஸ்லிம்கள் தான் பாதுகாத்து வச்சிருக்கிறதா சொன்னாரு. அதனால ஆய்வு நடத்துறதுக்கு என்ன அவசியம், சிலைகள் பாதுகாப்பா தானே இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் மருத்துவமனை கட்டுற இடத்துல, பள்ளிக்கூடங்கள் கட்ட வேண்டிய இடத்துல யோகி அவர்கள் காவல் நிலையம் கட்டுறாருன்னு சொல்றாரு. நாங்க ஹாஸ்பிட்டலும் கட்ட போறோம், சம்பல்ல மெடிக்கல் காலேஜும் கட்ட போறோம். மெடிக்கல் காலேஜும் அங்க கட்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. சம்பல்ல நடக்கிறது இப்போ உள்ளூர் வாசிகளுக்கும் வெளிநாட்டு சிந்தனையாளர்களுக்கும் நடக்கிறது. ஒரு காலத்துல அங்க இருந்த ஹிந்துக்கள் அவங்க அழுத்தத்தால இஸ்லாமியத்தை ஏத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு அவங்களே சொல்றாங்க, நம்ம முன்னோர்களோட இடத்த அழிச்ச இந்த வெளிநாட்டுக்காரங்கள்ட்ட இருந்து இந்த இடத்த மீட்டெடுக்கணும்னு சொல்றாங்க. இத அங்க இருக்கிற முஸ்லீம்களே தான் சொல்றாங்க. தங்களோட வேர்களையும் அடையாளத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட குடும்ப வரலாறையும் பதிவு பண்ணியிருக்காங்க. அதையே ஆதாரமா வச்சுதான் பேசுறாங்க. அங்க எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா சில பேருக்கு மட்டும் முஸ்லீம்களை ஓட்டு வங்கியா மட்டும் வச்சிருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு மட்டும் கண்டிப்பா பிரச்சனை இருக்கும். ஆனா மத்த யாருக்கும் இதனால பிரச்சனையே இருக்கக்கூடாது. இந்த விஷயங்கள்ல நான் உறுதியா நம்புறது, அதாவது இன்னைக்கு இரட்டை எந்திர அரசாங்கம் 25 கோடி மக்களோட நலனுக்காக நல்ல பல்கலைக்கழகங்களை உருவாக்கணும், நல்ல மெடிக்கல் காலேஜ் அப்புறம் இன்ஸ்டிடியூஷனை உருவாக்கணும், முதலீடுக்கான சிறந்த சூழலை உருவாக்கணும். இது எல்லாம் செய்ய முழு அர்ப்பணிப்போட வேலை செய்யணும். இதுக்காக ஓவைசி கவலைப்பட தேவையில்லை. அதுக்காக இந்த இரட்டை இந்திர அரசாங்கமே போதும், யோசிக்கவும் செயல்படவும். அவருக்கு அதிக கவலை யூபி காவல்துறைய பத்தி தான். யூபி காவல்துறையோட குறி ரொம்ப துல்லியமா இருக்கும். துப்பாக்கி குண்டுகள் சரியான இலக்குல பாயும். அவங்கள ஒலிம்பிக் அனுப்புனா கண்டிப்பா மெடல் வாங்கிட்டு வருவாங்கன்னு சொல்றாரு. அதுக்கான ஏற்பாடுகளை நாங்க ஏற்கனவே பண்ணிட்டோம். யூபியில இருக்கிற ஷூட்டர்ஸ் கிட்டையும் உங்களுக்காக நாங்க ஷூட்டிங் ரேஞ்ச் அமைக்கிறோம்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன சொன்னோம்னா, நீங்க மெடலை வாங்கிட்டு வாங்க, உங்களை காவல்துறையில எடுத்துக்கிறோம்னு சொல்லியிருக்கோம். அதாவது ஒலிம்பிக்ல பதக்கம் வாங்குற வீரர்களுக்கு கூட நேரா அவங்களுக்கு டெபியூட்டி எஸ்பி பதவி கொடுத்திருக்கோம். நேரடியா டெபியூட்டி எஸ்பி 500க்கும் மேற்பட்டவர்களை யூபி போலீஸ்ல நாங்க சேர்த்திருக்கோம். இன்னைக்கு உத்தரப்பிரதேச காவல்துறையோட செயல்முறையால தான் உத்தரப்பிரதேசம் முதலீட்டுக்கான நாட்டோட சிறந்த மையமா வளர்ந்திருக்கு. அதுல எந்த சந்தேகமுமே இல்ல. உத்தரப்பிரதேசம் இவ்வளவு பெரிய மகா கும்பமேளா மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு கூட பிரயாக்ராஜ்ல, அதாவது இந்த பூமியில 45 நாளுக்குள்ள 40லிருந்து 45 கோடி பக்தர்கள் இங்க வந்து திரிவேணியில நீராடிட்டு போறாங்க. அதாவது உலகத்தோட 3வது பெரிய மக்கள் தொகை இங்க வரப்போகுது. நீங்க யோசிச்சு பாருங்க. இவ்வளவு பெரிய ஏற்பாட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், ஒழுங்கையும் காக்கணும், அதே மாதிரி கூட்ட நிர்வாகத்தையும் பாதுகாக்கணும், பாதுகாப்பையும் மேம்படுத்தணும். இந்த வேலையெல்லாம் உத்தரப்பிரதேச காவல்துறை தான் பார்க்கறாங்க. நீங்களே சொல்லுங்க, ஒருவேளை உத்தரப்பிரதேச காவல்துறையின் குறி சரியில்லைன்னா இவ்வளவு பெரிய நிகழ்ச்சிய பாதுகாப்பா நடத்த முடியுமா? இதுவே ஒரு பெரிய சவால். ஆனா அந்த சவாலையும் அந்த துல்லியமான செயல்பாட்டால வெற்றிகரமா முடிக்கிற திசையில நகர்ந்துகிட்டு இருக்கோம். உத்தரப்பிரதேசத்துல சட்ட ஒழுங்கு மேம்பட்டிருக்குன்னு இந்த உலகமே ஒத்துக்குது. அது ரொம்ப கஷ்டமான விஷயம்னு எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. ஆனா சில நேரம் வண்டி கவிழ்ந்துருது. அதாவது நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா சட்டத்து மேல நம்பிக்கையே இல்ல. அதனால சில நேரம் அதே மாதிரியான பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் வரும். ஆனா எல்லாமே சட்டம் வரம்புக்குள்ள
மிகவும் திறமையா செய்யப்படுது. அதனால மாநிலத்துல சட்டத்தின் ஆட்சி நிலைக்குது. ஒவ்வொரு மனிதரும், ஒவ்வொரு பெண்ணும், ஒவ்வொரு தாயும், ஒவ்வொரு வியாபாரியும் தங்களை பாதுகாப்பா உணர்றாங்க. ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் மறுபடியும் உடனே சந்திப்போம். மீண்டும் ஒரு முறை யோகி ஆதித்யநாத் அவர்களுடன். யோகி அவர்களே, அரசியல் தலைவர்கள்ல உங்க செயல்பாடுகளை பார்க்கறவங்க, அதுல நிறைய பேர் உங்களை பாராட்டுறாங்க, நிறைய பேர் உங்களை விமர்சிக்கவும் செய்யறாங்க. மல்லிகா அர்ஜுன் கார்கே காங்கிரஸ் கட்சியின் தலைவர். அவரு சமீபத்துல சொன்னது, ஒருத்தர் காவி உடை போடுறாரு, சாமியார் மாதிரி இருக்காரு, முதலமைச்சராவும் ஆயிட்டாரு, ஆனா பிரிஞ்சா அழிஞ்சிடுவீங்கன்னு சொல்றாரு. பிரிக்கிறதும் அவர்தான், அழிக்கிறதும் அவர்தான்னு சொல்றாரு. அதாவது மல்லிகா அர்ஜுன கார்கே மிகவும் மூத்த தலைவர். என்னை விட காங்கிரஸ்ல மூத்த தலைவரும் கூட அவரு. நாங்க மதிக்கிறோம், வயசுக்கு தகுந்த மாதிரி அவரை மதிக்கிறோம் நாங்க. ஆனா இந்த யதார்த்தத்தை அவரு ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். எனக்கு என்ன தோணுதுன்னா, இதுல பாதிக்கப்பட்டவரே அந்த மல்லிகா அர்ஜுன கார்கேவா தான் இருப்பாரு. அவரோட சொந்த கிராமம் அது. அப்போ ஹைதராபாத் சமஸ்தானத்துல இருந்த ஒரு கிராமமா இருந்தது. அவரோட பூர்வீக கிராமம். அந்த கிராமத்தை ஹைதராபாத் நிஜாமோட ராஜாக்கள் எரிச்சிட்டாங்க. அந்த சம்பவத்துல துரதிர்ஷ்டவசமா மல்லிகா அர்ஜுன கார்கேவோட குடும்பத்தினர், அவரோட அம்மா, அவரோட சகோதரி, அவரோட சித்தப்பா எல்லாரும் அந்த கொடூர சம்பவத்துல பலியாயிட்டாங்க. முழு கிராமமே எரிஞ்சு சாம்பலாயிருச்சு. பாராவதிங்கிற கிராமமே எரிஞ்சு சாம்பலாயிருச்சு. அவரோட அப்பா அவரை எப்படியோ காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டாரு. அந்த நிஜாமோட ராஜாக்கள் யாரு? அந்த உண்மைய மல்லிகா அர்ஜுன் சார் அத கண்டிப்பா ஏத்துக்கணும். நாங்க சொல்றது அதுதான். அந்த உண்மையை ஏன் மக்கள் முன்னாடி சொல்ல மறுக்கிறீங்க? இது உண்மை இல்லையா? ஹிந்து சமூகம் பிரிஞ்சப்போ எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு. ஹிந்து சமூகம் ஒன்னா இருந்தப்போ அது பாதுகாப்பாவும் உறுதியாவும் இருந்திருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன், நாம ஒருபோதும் பிரியக்கூடாது. பிரிஞ்சா அழிஞ்சிருவோம். ஒன்னா இருந்தா நாம எல்லாரும் பாதுகாப்பா இருப்போம். இதுதான் சனாதன தர்மத்தோட முழக்கமா இருக்கணும். எந்த நாடா இருந்தாலும், எந்த சூழ்நிலையா இருந்தாலும், சனாதன தர்மம் யாருக்கும் ஒருபோதும் தீங்கு செஞ்சதே இல்ல. உலகத்துல எந்த மதமோ சமயமோ அவங்க கஷ்ட நேரத்துல சனாதன தர்மம் பாதுகாப்பு கொடுக்காம இருந்திருக்கா? எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுத்திருக்கோம். ஆனா யாராவது இங்க கொஞ்சம் வலிமை அடைஞ்சிட்டா திரும்ப சனாதன தர்மத்தையே தாக்க முயற்சி பண்றாங்க. நல்லவர்களை நாம கண்டிப்பா காப்பாத்தி ஆகணும். ஆனா தீயவர்களை எதிர்கொள்ள அதே மாதிரி நாம ஒன்னா சேர்ந்து நிக்கணும். நம்ம தர்மத்தை பாதுகாத்துக்கிட்டே தான் நல்லவர்களையும் நாம பாதுகாக்கணும். தீயவர்களுக்கும் சரியான பதில் நம்மளால கொடுக்க முடியும். பிரிஞ்சா அழிஞ்சிடுவாங்கன்னு நீங்க சொன்னதுக்கு, நீங்க ஜாதிகளை ஒன்னு சேர்க்க முயற்சி செய்யறீங்கன்னு, ஜாதி அரசியல தூண்டுறீங்கன்னு, அரசியல் அமைப்ப பின்தள்ளுறீங்கன்னு சொல்றாங்க. அதாவது இந்தியாவையும் இந்திய கலாச்சாரத்தையும் புரிஞ்சுக்காதவங்க இந்தியாவோட மகான்களையும் முன்னோர்களையும் கூட விமர்சனம் பண்ணுவாங்க. அத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தம். இந்தியாவையும் இந்தியா பாரம்பரியத்தையும் புரிஞ்சுக்காம, இந்தியாவோட மரபுகள் எதையுமே புரிஞ்சுக்காம அவங்க கருத்து சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு இத பத்தின ஆழமான கருத்துக்களே இல்ல. நாம ஒரு விஷயத்துல மனசுல வச்சுக்கணும். இந்தியா வடக்குல இருந்து தெற்கு வர, கிழக்குல இருந்து மேற்கு வர ஒண்ணுதான்.
உடை, பழக்க வழக்கம், உணவு முறை இது எல்லாம் வெவ்வேறா இருக்கலாம். ஜாதிகள் வேறையா இருக்கலாம். ஆனா ஜாதிவாதம் ஆபத்தானது. மத அடிப்படையில பிரிவினைய உருவாக்குறது ஆபத்தானது. இதிலிருந்து நாம தப்பிக்கணும். எப்படியாவது தப்பிச்சாகணும். நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்தியாவை பத்தி யோசிக்கணும்னு சொல்றோம். சனாதன தர்மம் தான் இந்தியாவோட தேசிய தர்மம். சனாதன தர்மம் பாதுகாப்பாக இருந்தால் இந்தியா பாதுகாப்பாக இருக்கும். இந்தியா பாதுகாப்பாக இருந்தால் சனாதன தர்மமும் பாதுகாப்பாக இருக்கும். ரெண்டுமே ஒன்னோட ஒன்னா இணைஞ்சிருக்கு. ஒன்னு இல்லாம இன்னொன்னு இருக்க முடியாது. ரெண்டையும் பிரிச்சு பார்க்கவே முடியாது. அதனாலதான் நான் திரும்ப திரும்ப இத சொல்றேன். நாம பிரியக்கூடாது. நாம ஒன்னா சேர்ந்துதான் செயல்படணும். ஜாதி பேர்லயும் மக்கள் பேர்லயும் குடும்ப பேர்லயும் மக்களை பிரிக்கிறவங்க உண்மையிலேயே உங்கள் நலனுக்காக இருக்கிறவங்க இல்ல. அவங்க கஷ்ட நேரத்துல கண்டிப்பா அவங்க கூட இருக்க மாட்டாங்க. அத பார்க்க ரொம்ப தூரம் போக வேண்டிய அவசியம் இல்ல. இப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தையே பாதிச்ச கொரோனா வந்தது. கோவிட்-19 நேரத்துல நீங்க பார்த்திருப்பீங்க எத்தனை பேரு ஜாதி இதுல பிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க தங்கள. அவங்க யாரையுமே இப்ப பார்க்க முடியல. எங்க இருக்காங்கன்னு தெரியல. கோவிட் மேனேஜ்மெண்ட் மற்றும் மக்கள் பாதுகாப்புல ஒவ்வொருத்தரையும் எந்த பாகுபாடும் இல்லாம பாதுகாத்தது, அவங்களுக்கு ஒரு ஆதரவா நின்னது யாருன்னா, உலகத்துல முதல் பேரா அது நம்ம மோடி அவர்களின் பெயர் தான் வரும். நீங்களே பார்த்திருப்பீங்க, எந்த பாகுபாடும் இல்லாம இலவச பரிசோதனை, இலவச சிகிச்சை வசதி, இலவச ரேஷன், இலவச தடுப்பூசி எல்லா நாட்டு மக்களுக்கும் கொடுக்கப்பட்டது. ஜாதி இல்ல, மதம் இல்ல, தகுதி இல்ல, மொழி இல்ல. அனைவரின் ஒத்துழைப்பு, அனைவரின் வளர்ச்சின்னு 2014 சொன்ன கோஷம். அதே மாதிரி கோவிட்-19லயும் நடந்தது. அதே மாதிரி இன்னைக்கும் அந்த வசதிகள் அதே மாதிரி எந்த பாகுபாடும் இல்லாம கிடைச்சுக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒரு விஷயத்த மட்டும் சொல்லுங்க. அதாவது 2014க்கு முன்னாடி எந்த அரசாங்கம் பாகுபாடு இல்லாம ஆட்சி நடத்தினாங்க? அதுக்கு முன்னாடி மதங்கிற பேர்ல, ஜாதி பேரால மக்களை பிரிக்கதான் முயற்சி பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு ஜாதி மதங்கிற பேர்ல இல்ல, பகுதி மொழி பெயர்லயும் இல்ல. வளர்ச்சி எல்லாருக்குமானது, பாதுகாப்பும் எல்லாருக்குமானது, வளமும் வேலை வாய்ப்பும் எல்லாருக்குமானது. ஆனா யாரையுமே தாழ்த்தி பார்க்கல. இந்த கொள்கையோட தான் வேலை நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் உண்மையான தேசிய உணர்வு. அந்த உணர்வை முன்னேற்றத்திற்காக தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம். புதிய இந்தியா உருவாகிக்கிட்டு இருக்க நேரத்துல இந்த புதிய இந்தியால ஜாதி அரசியலையும் குடும்ப அரசியலையும் பிரிச்சு பார்க்கவே கூடாது. இது ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நாம சண்டை போடுற நேரம் இல்ல. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து புதிய இந்தியாவை சிறந்த இந்தியாவா மாத்தணும். ஒரே இந்தியாவை சிறந்த இந்தியாவா மாத்தணும். இது இந்தியாவின் 140 கோடி மக்களின், யூபியில இருக்கிற 25 கோடி மக்களும் இந்த முழு இயக்கத்தோட சேர்ந்து பிரதமர் மோடி அவர்களோட கைகோத்து நடக்க தயாரா இருக்காங்க. யோகி அவர்களே, இதையும் சிலர் பாகுபாடுன்னு சொல்றாங்க. இந்துக்களுக்கு இவ்வளவு பெரிய மகா கும்பமேளா நடத்துறாங்க, காவடி யாத்திரைக்கு பூக்களை தூவுறாங்க, ஆனா மத்தவங்கள தொழுகை நடத்த கூட விடமாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாங்க. இது ஒரு பாரம்பரியமான நிகழ்ச்சி, பாரம்பரியத்தோட அடையாளம், சனாதன தர்மத்தோட ஒரு பெரிய ஆன்மீக ஓட்டம். இது நாடு உலகம் முழுக்க இருந்து பக்தர்களை இங்க ஈர்த்துக்கிட்டே தான் இருக்குன்னு சொல்லணும். இதுக்காக பிரயாக்ராஜ்ல எந்த சாலையையும் ஆக்கிரமிச்சு நடக்கல, புரியுதா? இந்த நிகழ்ச்சி கங்கை தாயின் கரையில நடந்துகிட்டு இருக்கு. கங்கை நதி கரையில, யமுனா நதி கரையில, சங்கம கரையில இந்த முழு ஏற்பாடும் நடந்துகிட்டு இருக்கு. இனியும் நடக்கும். இதனால யாரோட போக்குவரத்தையும், பிரயாக்ராஜ்ல வாழ்ற மக்கள் எந்த ஜாதி மதமா இருந்தாலும் தங்களோட தினசரி வாழ்க்கைய அவங்க நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க.
அதனால தான் நாங்க இந்த ஏற்பாடுகளை செஞ்சோம். இங்க இருக்கிற அடிப்படை வசதிகள்லயே பிரயாக்ராஜ் முழுக்க மாறி போயிருச்சு. பிரயாக்ராஜோட சாலைகள், பிரயாக்ராஜோட வசதிகள் முழுக்க புதிய பிரயாக்ராஜ் மாதிரி தெரியுது. அழகுபடுத்தும் திட்டங்களால இன்னைக்கு பிரயாக்ராஜுக்கு நிறைய முன்னேற்றம் கிடைச்சிருக்கு. ஆனா பக்தர்கள் வரதுனால சாலை போக்குவரத்து முடங்கவே இல்ல. மகா கும்பத்தால பிரயாக்ராஜ்ல வியாபாரமும் வளர்ந்து வருது. பிரயாக்ராஜுக்கு ஒரு புது அடையாளம் கிடைக்குது. நாடு உலகம் முழுக்க இருந்து மக்கள் நேர்ல வந்து பார்க்கறாங்க. இங்க வர மக்களுக்கும் ஒரு புது பார்வை உருவாகுதுன்னே சொல்லலாம். ஒவ்வொரு குடும்பமும் விருந்தாளிகளை வரவேற்க தயாரா இருக்காங்க. அதுதான் பிரயாக்ராஜோட மனப்பான்மை. அதனால பாத்தீங்கன்னா யாரையும் தடுக்கிற எண்ணமே இல்ல. விருந்தோம்பலுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கடவுள் கொடுத்த வரம், வேணி மாதவரும் கங்கை தாயும் கொடுத்த வரம், அதோட பலனை மக்கள் இங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா சாலைகள்ல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இல்ல எந்த நாளா இருந்தாலும் வந்து பொதுமக்களை பாதிக்கவே முடியாது. நாங்க மொஹரம் ஊர்வலத்தை தடுக்கிறது கிடையாது. அது பாரம்பரிய ஊர்வலம் அப்படியே நடக்குது. மற்ற முஸ்லிம் பண்டிகைகள்ல நிகழ்ச்சிகள் நடந்தாலும் அதுக்கு எந்த தடையும் இல்ல. முழு பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்ல விரும்புறேன். ஆயுதங்களை காட்டிக்கிட்டு வரக்கூடாது. மரியாதையோட சட்ட வரம்புக்குள்ள தாராளமா நிகழ்ச்சியை நடத்தலாம். அதுக்கு இங்க எந்த விதமான தடைகளும் இருக்கவே இருக்காது. அவங்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கப்படுது. ஆனா அடாவடி செய்ய ஒருபோதும் அனுமதி கிடையாது. அராஜகம் பண்றதுக்கும் அனுமதி கிடையாது. முந்தைய அரசாங்கம் மாதிரி. அதாவது ஊர்வலங்கிற பேர்ல உடைக்கிறது, தீ வைப்பு, கொள்ளை, பெண்களுக்கு தொந்தரவா இருக்கிறது, இப்படிப்பட்ட சம்பவங்கள் கடுமையா தடுக்கப்படுது. அப்படிப்பட்டவங்க மேல கட்டுப்பாடுகள் வைக்கப்படுது. உங்களுக்கு ஒரு சுய கட்டுப்பாடு இல்லைன்னா சுய ஒழுக்கம் இல்லாத இடத்துல தவறான ஆட்சி வந்துரும். அப்படிப்பட்டவங்களை எப்படி கையாளணும்னு அரசாங்கத்துக்கு தெரியும். அவங்கள சரி செய்யவும் நல்லாவே தெரியும். அவங்கள எப்படி உபசரிக்கணும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் ஒரு ஒழுங்குமுறை அமைக்கப்பட்டிருக்கு. பிரயாக்ராஜ் மகா கும்பமா இருந்தாலும், காவடி யாத்திரையா இருந்தாலும், பாரம்பரியமா இருந்தாலும், அதனால அரசாங்க தரப்புல எல்லா வசதிகளும் கொடுக்கப்படும். அதே மாதிரி பாதுகாப்பும் கொடுக்கப்படும். அததான் இப்போ இந்த அரசு செய்யுது. எந்த பாகுபாடும் இல்லாம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். யோகி அவர்களே, ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். உடனே திரும்பி வந்துடலாம். மறுபடியும் யோகி அவர்களை சந்திக்கலாம். மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம கூட இந்த சங்கம கரையில யோகி ஆதித்யநாத் அவர்கள் இருக்காரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் பிரயாக்ராஜ் வந்தப்போ இலாகாபாத்னு பேர் இருந்தது. அந்த நேரத்துல நான் கேள்விப்பட்டது, மாஃபியாக்கள் நடு ரோட்டுல வந்தாங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸோட வாகனங்கள் கூட நிறுத்தப்படுமாமே. இன்னைக்கு பிரயாக்ராஜ் மகா கும்பமேளா பத்தி கேள்வி கேட்கறவங்க அந்த மாஃபியாக்களோட ஆதரவாளர்களா இருந்தாங்க. அந்த கட்சிகள் தான் அந்த மாஃபியாவை வளர்த்தும் பாராட்டிக்கிட்டும் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு மாஃபியா இல்ல. இப்போ இந்த மண்ணை முத்தமிட உலகமே இங்க வராங்க. இதுக்கு மரியாதை செலுத்த உலகமே வராங்க. பிரயாக்ராஜ் மண்ணை கையெடுத்து கும்பிட உலகமே இங்க வராங்க. அதோட கடுமையான ஜீரோ டாலரன்ஸ் இருந்தது. அரசாங்கத்தோட அந்த கடுமையான கொள்கையால தான் அதோட விளைவு பிரயாக்ராஜ் மக்களுக்கும் நாடும் உலகம் முழுவதும் இருந்து வர மக்களுக்கும் அந்த உணர்வு நல்லா தெரியுது. இது இந்த அரசாங்கத்தோட உறுதி. அதோட நேரடி விளைவுதான் இங்க பிரயாக்ராஜ்ல பார்க்க முடியுது. ஏதோ ஒரு மாற்றம் வந்திருக்கு. இன்னைக்கு அகிலேஷ் அவர்கள் கூட சொன்னாரு, எங்க கட்சியில இருந்தும் நிறைய பேர் கங்கையில நீராடுறாங்க, ஆனா போட்டோ மட்டும் போடலன்னு சொன்னாரு. நல்ல விஷயம்தான். யார் வந்தாலும் கங்கை தாய் எல்லாருக்குமானவங்க. கங்கை தாய் யாரிடமும் பாகுபாடு பார்க்கல. கங்கை தாயோட குடும்பம் எல்லா மனிதர்களும் எல்லா உயிர்களுமா இருக்கு. அவங்க யாரையுமே பிரிச்சு பார்க்க மாட்டாங்க. எனக்கு தாயினா அவங்க எல்லாருக்கும் தாய் தான். ஆனா மக்களை பிரிச்சவங்க ஜாதிங்கிற பேர்ல,
குடும்பங்கிற பேர்ல பாகுபாடு பண்ணாங்க. மதம்ன்ற பேரால சமூகத்துல பிளவு ஏற்படுத்தி அந்த பிளவை இன்னும் பெருசாக்க பார்த்தாங்க. அவங்களே இப்போ நமக்கு பாடம் சொல்ல வந்தா அது நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கும் அது பொருத்தமானதா இருக்காது. அவங்க கொரோனா மேலாண்மையில கூட குறை சொன்னாங்க. கொரோனா காலகட்டத்தில் அவங்க யாரையுமே பார்க்கவும் முடியல. அவங்க மக்கள் பக்கம் கொஞ்சம் கூட திரும்பி கூட பார்க்கல. சில பேரு வீட்டுக்குள்ளேயே தனிமைப்படுத்திக்கிட்டாங்க. சில பேரு வேற ஊர்களுக்கு போயிட்டாங்க. அவங்க தங்களோட தனி உலகத்திலேயே இருந்தாங்க. சாதாரண மக்களை பத்தி கவலைப்படவே இல்லை. கொரோனா கட்டுப்பாட்டுக்கு பிறகு தடுப்பூசி திட்டம் வந்தப்போ அதுலயும் கேள்வி எழுப்புனாங்க, எந்த உதவியும் செய்யாம. இந்தியாவோட திட்டம் உலகத்திலேயே வெற்றிகரமான திட்டம். அதே மாதிரி இந்த மகா கும்பமேளா மேலாண்மையும் சிறந்த நிர்வாகத்துக்கான ஊருன்னு பேசப்படும். அதுக்காக தான் இரட்டை இந்திர அரசாங்கம் இந்த முயற்சியை எடுத்திருக்கு. இந்த நிர்வாகத்தெல்லாம் பார்த்து தான் அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம அவங்க விமர்சனம் பண்ணணும்னு நினைச்சு அதுக்கு விமர்சனம் பண்ணுவாங்க. ஆனா இப்படிப்பட்ட விமர்சனங்களை நாங்க கவனிக்காம நாங்க எங்க பாதையில முன்னேறிக்கிட்டே போவோம். இந்த பிரம்மாண்டமான ஆன்மீக கும்பத்தை நாடும் உலகமும் பார்க்கற மாதிரி அதுக்கேத்த மரியாதையோட பக்தர்களுக்கான வசதியையும் கொடுத்து இந்த நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டே போவோம். யோகி அவர்களே, இது யூபியோட விஷயம் மட்டும் இல்ல, நாடு முழுக்க ராகுல் காந்தி அவர்கள் பேசுறதையும் கேட்கிறோம். சிவபெருமானா இருந்தாலும், கிருஷ்ணரா இருந்தாலும், குருநானக்கா இருந்தாலும், கௌதம் புத்தரா இருந்தாலும் எல்லாரும் கையதான் காட்டுறாங்கன்னு சொல்றாரு. அதாவது இங்க தற்செயலா இந்துவா இருக்கிறவங்க இயல்பாவே பாத்தீங்கன்னா அது ஆசீர்வாதத்துக்கான கை. அது தேர்தல் சின்னம் இல்ல. இந்து பாரம்பரியத்திலேயே பெருமை உணர்வு இல்லாதவங்க, இந்தியாவையும் இந்தியா கலாச்சாரத்தையும் ஒருபோதும் மதிக்காதவங்க, சனாதன தர்மத்தோட கொள்கைகள்லையும் மதிப்புகள்லையும் ஒருபோதும் நம்பிக்கை வைக்காதவங்க, அவங்களால சனாதன தர்மத்தை பத்தி என்ன பேச முடியும்? இந்தியாவோட வரலாற்றையே பாத்தீங்கன்னா டிஸ்கவரி ஆஃப் இந்தியா புத்தகத்து கூட இணைக்கிறவங்க அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது மகா கும்பத்தை பற்றியும், இந்தியாவை பற்றியும், அல்லது சிவபெருமான பத்தியும், ராமர் கிருஷ்ணரை பற்றியும் சரியா புரிஞ்சு பேசுவாங்கன்னு நாம எதிர்பார்க்க முடியாது. எனக்கு என்ன தோணுதுன்னா, இது ஒரு தேவையில்லாத விவாதம் தான் எனக்கு தோணுது. அது காங்கிரஸ் ஆட்சி காலம்தான். ராகுல் கிட்டே நான் கேட்கிறேன், இது உண்மை இல்லையா? இது அயோத்தியாவை பத்தி, இன்னைக்கு நீங்க பேசுற மதுராவை பத்தி, ராமர் கிருஷ்ணர் எல்லாருக்குமானவங்கன்னு சொல்றீங்க. ஆனா 2006 நடந்த சம்பவத்தை நீங்க மறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். 2005-6 நடந்த சம்பவம். அப்போ உச்ச நீதிமன்றத்துல ராமு சேது விஷயத்துல இவங்க ஒரு சத்தியப்பிரமாணம் மனு தாக்கல் பண்ணாங்க. அப்ப அவங்க சொன்னது, ராமரும் கிருஷ்ணரும் கற்பனை கதாபாத்திரம். அதாவது இந்தியாவோட இந்த வழிபாட்டு தெய்வங்களை அவங்க அப்ப கற்பனைன்னு சொன்னாங்க. இந்திய அரசியல் அமைப்போட அசல் பிரதியில இருந்த படங்களை எல்லாம் நீக்கினாங்க. பின்னாடி வந்த புதிய பதிப்புகள்ல பாத்தீங்கன்னா ராமர் புஷ்பக விமானத்துல அயோத்திக்கு திரும்பி வரதும் இருந்தது. கிருஷ்ணர் மகாபாரத போர்ல குருஷேத்ரால அர்ஜுனனுக்கு உபதேசம் கொடுக்கிற படமும் இருந்தது. புத்தர் முதல் உபதேசம் கொடுத்த சாரநாத் காட்சியும் அதுல தெளிவா இருந்தது. பஜ்ரங்கபலி ஹனுமான் இலங்கைய எரிச்சதுக்கு அப்புறமும் உள்ள காட்சியும் அதுல இருந்தது. ஆனா இந்திய அரசியல் அமைப்பை உருவாக்குனவங்க, குறிப்பா பாபா சாஹேப் பீம்ராவ் அம்பேத்கர், இந்திய பாரம்பரியத்துக்கு அரசியல் அமைப்புல இடம் கொடுத்திருந்தாரு.
ஆனா பாபா சாஹேப் பீம்ராவ் அம்பேத்கர் உருவாக்கின அரசியல் அமைப்பு திட்டத்துல மீண்டும் மீண்டும் திருத்தம் செஞ்சு காங்கிரஸ் பாபா சாஹேப் பீம்ராவ் அம்பேத்கரையும் அவமானப்படுத்தினாங்க. அரசியல் அமைப்புல உள்ள படங்களையும் நீக்கி நம்ம பாரம்பரியத்தையும் அவமானப்படுத்தினாங்க. அதனால இந்த விஷயத்துல ராகுல் காந்தி பேசுறதுக்கு எந்த உரிமையும் இல்ல. இப்போ நீங்க டெல்லிக்கு பிரச்சாரம் பண்ண போவீங்க. அங்க உங்களுக்கு ஒரு புது இந்துவா அரவிந்த் கெஜ்ரிவால் கிடைப்பாரு. அவர் சொல்றாரு, நான் சின்ன வயசுல இருந்தே அனுமான் பக்தன், அனுமனுடைய சிறப்பு அருள் என் மேல இருக்குன்னு சொல்றாரு. ராமருடைய அருள் அவரோட பக்தர்கள் மேல எப்பவும் இருக்கும். ஆனா பக்தர்கள் அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும். யாருக்கு தான் தெரியாது அரவிந்த் கெஜ்ரிவாலோட உண்மையான முகம் என்னன்னு? கடவுள் ராமர் கூட இத பார்த்தா அவருக்கு தோணியிருக்கும். அண்ணா ஹசாரே மாதிரி ஒருத்தரா அவரு ஏமாத்திருக்காரு. அண்ணா ஹசாரே கூட இப்போ ரொம்ப வருத்தப்படுவாரு. ரொம்ப நேர்மையான மனிதர் அவர். நம்ம இந்தியாக்காக வாழ்ந்தவர். அவர்கிட்ட இப்படி போய் நடந்துகிட்டாரு. அந்த லோக்பால் எங்க போச்சு? அதுக்காக நடந்த போராட்டம் எங்க போச்சு? இன்னைக்கு அவங்க நடந்துக்கிற விதம் எப்படி இருக்கு? மக்கள் கிட்ட அவர் எப்படி நடந்துக்கிறாரு? அரசியலை எங்க கொண்டு போறாங்க? எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த முறை டெல்லி மக்கள் கண்டிப்பா இவங்களோட உண்மையான முகத்தை பார்த்து பதில் கொடுப்பாங்க. கண்டிப்பா பதில் கொடுப்பாங்க. டெல்லியில பூசாரிகளுக்கும் பண்டிதர்களுக்கும் அறிவிப்பு வெளியிடுறாங்க. மௌல்விகளுக்கும் முல்லாக்களுக்கும் தர வேண்டிய ஊதியத்தையே பல மாதங்களா கொடுக்க முடியல. இந்த விஷயம் வெளியில வந்ததும் அதோட பூசாரிகளையும் அவங்க சேர்த்துக்கிட்டாங்க. அப்புறம் பூசாரிகளையும் எதிர்க்கணும், மத்தவங்களும் எதிர்க்கணும். அப்புறம் எதிர்ப்பு வர்றதுனால கொடுக்க முடியலன்னு சொல்லுவாங்க. அதாவது பாத்தீங்கன்னா, நிர்வாகத்தை எங்க கொண்டு போறாங்க? கடந்த 10 வருஷமா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? இந்த கேள்வியை கேட்கப்படணும். பூசாரிகளுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஏன் நீங்க அறிவிக்கல? ஏன் நீங்க அதை பண்ணல? ஆனா டெல்லிக்குள்ள நாங்க போவோம். இந்திரபிரஸ்தமா மாத்துறதுக்காக நாங்க போவோம். நாளையில இருந்து அந்த அரசியல் போராட்டம் தொடரும். டெல்லியின் மக்கள் கண்டிப்பா இதை கவனிப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவரு சொன்ன கருத்துக்களை கொரோனா காலகட்டத்துல மக்கள் எல்லாருமே பார்த்தாங்க. உத்தரப்பிரதேசம், பீகார், உத்தராகண்ட் மக்கள். அப்போ டெல்லி கேஜ்ரிவால் அரசு எப்படி நடந்துகிட்டு இருந்தாங்கன்னு. அவங்களோட தண்ணீர் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டது. ரேஷன் கார்டுகளும் பறிக்கப்பட்டது. அவங்க வீடுகள்ல கட்டாயமா பூட்டு போட வச்சாங்க. அவங்களோட வேலை வாய்ப்பும் பறிக்கப்பட்டது. அப்படிதான் நடந்துகிட்டாங்க. தேர்தல் அதுக்கான ஒரு வாய்ப்பு. மக்கள் அதுக்கான கணக்க கேட்பாங்க. கண்டிப்பா அவங்க பதில் கேட்பாங்க. இப்ப நாம் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். உடனே திரும்பி வருவோம் யோகி அவர்களுடைய சந்திப்பிற்கு. வெல்கம் பேக். நம்ம கூட இருக்காரு யோகி ஆதித்யநாத் அவர்கள். யோகி அவர்களே, கடைசியா ஒரு கேள்வி. இந்த கும்பத்துக்கு கோடிக்கணக்கான மக்கள் நம்பிக்கையோடவும் பக்தியோடவும் வந்திருக்காங்க. உங்க மேல ஒரு மிகப்பெரிய நன்றி உணர்வோட திரும்பி போறாங்க. நீங்க என்ன விரும்புறீங்க? அவங்க ஊருக்கும் நாட்டுக்கும் திரும்பி போகும்போது எந்த செய்தியை எடுத்துட்டு போகணும்? அதாவது நான் ஒரு தாழ்மையான சேவை மனப்பான்மையோட எங்க அரசாங்கம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த முழு சிந்தனையும் திட்டமிடல் எல்லாமே மோடி அவர்களுடையது. நன்றிய மோடி அவர்களுக்கு தான் சொல்லணும். ஆனா குடும்பத்தோட ஒரு செய்திய கண்டிப்பா எடுத்துட்டு போவாங்க. இந்த மகா கும்பத்தோட ஒரே செய்தி, ஒற்றுமையால தான் இந்த நாடு உறுதியா இருக்கும். ஒற்றுமையால தான். இந்த ஒற்றுமை செய்தி நாடு முழுக்க போகணும், உலகம் முழுவதும் போகணும். அதுதான் இந்த மகா கும்பமேளாவின் செய்தி. ஜாதி இல்ல, மதம் இல்ல, மொழி இல்ல, ஊர் இல்ல, எந்த விதமான
பாகுபாடுமே இல்ல. எல்லாரும் ஒரே சங்கமமாக கரையில வந்து கங்கா, யமுனா, சரஸ்வதியின் ஆசீர்வாதத்தை பெறுறாங்க. சங்கமத்துல நீராடுறாங்க. இது புது இந்தியாவின் ஒரு காட்சி. ஒவ்வொரு இந்தியரையும் தாம் பக்கம் இழுக்குது. இதோட ஒரே செய்தி என்னன்னா, அது ஒற்றுமைதான், தேசிய ஒற்றுமை. நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கு ஒற்றுமை அவசியம். நாம ஒற்றுமை பாதையில நடந்தா சனாதன தர்மமும் பாதுகாப்பாக இருக்கும், நம்ம நாடும் உறுதியா இருக்கும். யோகி அவர்களே, இந்தியா டிவியோட மேடைக்கு வந்து ஆயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னாடி கும்பமேளாவை பத்தி பேசுனீங்க. அதுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி, மனமார்ந்த நன்றி. ரஜத் சார், நான் உங்களையும் உங்க கூட இருக்கிற முழு டீமையும் மறுபடியும் மகா கும்பமேளாவோட இந்த நிகழ்ச்சியில மனமார வாழ்த்துறேன். மேலும் எனக்கு நம்பிக்கை இருக்கு, மகா கும்பத்தை பத்தி இந்த நேர்மையான பார்வை, இந்தியா பாரம்பரியத்தை பத்தி இந்தியா டிவியோட எண்ணம் இனிமேலும் இந்தியா டிவியோட பார்வையாளர்களை சென்றடையும், மற்ற ஊடகங்களையும் போய் சேரும். உங்களுக்கும் உங்க டீமுக்கும் இந்த மகா கும்பமேளா நிகழ்ச்சியின் மூலமா வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன்.